பிரியமான சகோதர சகோதரிகளே, வாலிப செல்வங்களே, உங்களோடு ஒரு சில வார்த்தை பேச ஆசைப்படுகிறேன். பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது சபை உரையாளர் 9ஆம் வசனத்தில், இளைஞர்களே, உங்களுடைய வயதில் மிக மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் விரும்பியதெல்லாம் செய்வீர்கள், ஆகவே செய்யுங்கள். ஆனால் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அனைத்திற்கும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆகையால் நீங்கள் செய்வதை யோசித்து நிதானித்து செய்யுங்கள். இப்படி சொல்லப்பட்ட நேரத்தில் நீதித்தலைவர்கள் 16ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சாம்சன் ஒரு வாலிபன். அந்த வாலிபன் சக்தி நிறைந்தவன், கடவுளுடைய அருள் நிறைந்தவன். என்ன வேண்டுமானாலும் செய்வார். ஒரு வீட்டை ஒரு நிமிஷம் தூக்கி வீசி போடுவார். யார் 1000 பேர் இருந்தாலும் அடிச்சிடுவார், கொன்றுடுவார். அவ்வளவு சக்தி படைத்தவர். ஆனால் அவருடைய தாயும் தகப்பனும் சொன்னார்கள், கண்ட பெண்களை எல்லாம் பின்னாலே போய் பார்க்காதே, அந்நிய பெண்களோடு உறவு கொள்ளாதே, அது ஆபத்து என்று சொன்னார்கள். அவளுக்கு சொன்ன பேச்சு எதுவுமே கேட்கல பிள்ளைகளை. இன்றைக்கு இருக்கிற மாதிரி தான். இன்னைக்கு யார் அப்பாவும் பேச்சு கேட்குறாங்க? அவங்க விருப்பம் போல இஷ்டம் போல போகும்பொழுது தடை செய்தால் திட்டுகிறார்கள். அப்படித்தான் சாம்சனும் அவருடைய தாயும் தந்தையும் தடை செய்வது திட்டி கொண்டு போனார். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவர் அந்த அந்நிய பெண் இடத்துல மாட்டிக்கொண்டார். அவருக்கு தலைமுடியிலே ஒரு வல்லம் இருந்தது. அந்த தலைமுடி எடுத்து விட்டால் சக்தி இழந்து போவாய் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஆனால் இந்த பெண் அவளை ஏமாற்றி எந்த ரகசியத்தை அறிந்து கொண்டார். அவர் அந்த முடியெல்லாம் எடுத்த பிறகு அவரை, சிம்சன் சக்தி நிறைந்த மனிதனை, இந்த பெண்ணின் வழியாய் செய்த பாவத்தின் நிமித்தம் இழுத்து கொண்டு போய் 2 கண்களையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கண்ணை தோண்டி எடுத்தார்கள். 1 வருடம் சிறைச்சாலையில் மாமரைக்கு செய்தார்கள். இந்த மகன் வாலிபன், கடவுளுடைய அருள் பெற்ற வாலிபன். ஆகவே இப்படிப்பட்ட மனிதனுக்கே பெண்களை தேடி போகிற வேளையில ஆபத்து உண்டு என்றால், இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கொஞ்சம் யோசித்துப்பார். தாய் தகப்பனுக்கு பிடிக்குமா, அல்லது இந்த வயதில் இது சரியா என்று சொல்லி ஒரு வேளை இதை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் நீங்கள் அப்படி பெண்கள் பின்னாடி போயிருந்தால் திரும்பி விடுங்கள். எந்த ஒரு பாதிப்புமின்றி ஆண்டவர் சுகத்தோடும் பலத்தோடும் வைத்திருப்பார். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பார். ஆமென்.